அந்த மாங்கல்யத்தை ஒரு புண்ணிய ஆத்மா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ಈ வீட்டின் சாமி பொம்மையால தானே ஆ மாங்கல்யத்தை கொண்டு வர முடியும். யோ தாடிகாரா, என்னயா நான் வந்தது கூட பார்க்காம அப்படி என்ன யோசிச்சுன்னு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணுல ராணி. யோ என்னாண்ட சொல்றதுக்கு என்னயா, சொல்லியா? எல்லாம் நமக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான். ஆமாயா, நானே உன்னாண்ட கேட்கணும்னு இருந்தேன். கீழே எல்லாரும் சந்தோஷமா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. நீ என்னடான்னா யாருக்கோ கல்யாணம்ன்ற மாதிரி மூஞ்சிய தொங்க போட்டுன்னு இருக்கிற. யோ நிஜமாவே உனக்கு கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்ல ராணி. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் ராணி. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்மி தான் எப்பவுமே என் மனைவின்னு நான் என் மனசார நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன் மேல அன்பு அக்கறை எல்லாமே இருந்துச்சு. ஆனா பொம்மியை வச்சு பார்த்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க முடியாம நான் திணறினேன். ஆனா உன் கழுத்துல நான் மனசார தாலி கட்டணும்னு சொல்லும் போது குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாகுது. என் பொம்மி இறந்து போயிட்டாலும் இன்னும் என் மனசுல அவ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. ஏன் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மனசுலயே அவ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது உனக்கு மனசார நான் தாலி கட்டணும்னு நினைக்கும் போது அது நான் அவளுக்கு பண்ற துரோகம் மாதிரி என் மனசு உறுத்தலா இருக்கு. என் பொம்மியோட முழு சம்மதத்தோட அவ கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னியே, அது நடக்குமா? ஐயோ என்னயா நடுகுமான்னு இப்படி சாதாரணமா கேட்ட? இந்த வாழ்க்கை எனக்கு பொம்மி அக்கா போட்ட பிச்சையா? அவங்க எனக்கு கொலசாமி மாதிரி. தினமும் அவங்களதான் நான் கும்பிட்டு நிறுகிறேன். நான் உன்னாண்ட எந்த நம்பிக்கையில அப்படி ஒரு வார்த்தைய சொன்னேன்னு நினைச்சு நிறுகிற? எல்லாம் பொம்மி அக்கா மேல வச்சுக்கிற நம்பிக்கையில தான்யா. உன்னோட நம்பிக்கை நிஜமாகணும்னு